இந்தியாவோட ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயர் இதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. 11,000 டன் மான்ஸ்டர் தான் இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர், அதுதான் ப்ராஜெக்ட் 18. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் 18 பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது சாதாரண கப்பல் இல்ல, கேரியர் பேட்டில் குரூப்பையே லீட் பண்ண போகுது. இதுல ஸ்டெல்த், சென்சார்ஸ், ஏஐ, லேசர் வெப்பன்ஸ், ஹைப்பர்சோனிக் டிஃபென்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட்ராயர்ல இருக்கு. இது இல்லாம முக்கியமானது ஒன்று இருக்கு, அதுதான் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்துக்கு கீழே இதை உருவாக்குறோம். இந்த டெஸ்ட்ராயரை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னா அது ரேஞ்சர்னு சொல்லலாம். இது கடல்ல இருந்து வானத்தையும் தரையையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு டிஜிட்டல் வார் மிஷின் தான் ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயர். இப்போ சைஸும் பவரும் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது 11,000 டன் பிளேலோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்டை வச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கிற டெஸ்ட்ராயரை விட ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயர் தான் வெயிட் அதிகம். இதுல முக்கியமா IFEP இன்டகிரேட்டட் ஃபுல் எலக்ட்ரிக் ப்ரொபல்சல் சிஸ்டம் இதுல இருக்கு. ஃபியூச்சர் லேசர் சிஸ்டம்ஸ், ரெயில் கன், கரண்டா இதால கொடுக்க முடியும். 2030 இந்த டெஸ்ட்ராயர் வந்துடும். வந்த பிறகு உலகமே நம்மள திரும்பி பார்க்க போகுது. இப்போ இதுல இருக்கிற வெப்பன் சிஸ்டம்ஸை பத்தி பார்க்கலாம். ஆள் பாதி ஆடை பாதி எம்பாங்க, அந்த மாதிரி தான் வார்ஷிப் பாதி, அதுல இருக்கிற வெப்பன்ஸ் பாதின்னு தான் பிரிப்பாங்க. LRSAM லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் இருக்கு. பிரமோஸ் ஃபியூச்சர்ல ஹைப்பர்சோனிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் மிசைலையும் இதுல பொருத்திருக்காங்க. இது இல்லாம அட்வான்ஸ்டு டார்பிடோஸும் இருக்கு. இது இல்லாம மல்டி VLS செல்ஸ் இதுல இருக்கு. அதாவது தேவைக்கு அதிகமாகவே இதுல VLS செல்ஸ் இதுல இருக்கு. இது இல்லாம முக்கியமானது க்ளோஸ்ட் இன் வெப்பன் சிஸ்டமும் இதுல இருக்கு. முக்கியமா சொன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல் டிஃபென்ஸ், அது உலகமே ஹைப்பர்சோனிக் மிசைலை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைலை தடுக்கிற சிஸ்டத்தையும் இந்த கப்பல்ல வைக்க போறோம். லேசர் க்ளோஸ்ட் இன் வெப்பன் சிஸ்டம் இல்லாம முக்கியமானது ரெயில் கன் புரோட்டோடைப்பையும் இதுல பொருத்த போறாங்க. அதாவது இந்த ரெயில் கன் தனியா ஒரு வீடியோ போடணும், அவ்வளோ இருக்கு இந்த கன்ல. இதால ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை தடுக்க முடியும். சிஸ்டத்தை அமெரிக்கா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கப்பலுக்கு இன்னும் பலம் சேர்க்கறதுக்காக இதுல இருக்கிறதுலே பெஸ்ட் ரேடார் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை பொருத்தி இருக்காங்க. இப்ப அந்த ரேடார்ஸையும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம். AESA மல்டி ஃபங்க்ஷன் ரேடார், DRDO LRTR லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார், இது இல்லாம சூப்பர் ரெசல்யூஷன் டெக்னாலஜி, குவாண்டம் பூஸ்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இதுல இருக்கு. இன்னும் முக்கியமானது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் இதுல அதிகமா இருக்கு. இதனால 250 இருந்து 280 பேர் இருந்தா போதும் இந்த டெஸ்ட்ராயரை நம்மளால ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்தியா ரெடி பண்ற இந்த டெஸ்ட்ராயரையும் உலகத்துல இருக்கிற டெஸ்ட்ராயருக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவோடது ப்ராஜெக்ட் 18 NGD நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர். இது இந்தியாவோடது. இது 11,000 டன் வெயிட் இருக்கும். இப்போ இதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸை பார்த்தோம்னா ஸ்டெல்த், IFER இன்டகிரேட்டட் ஃபுல் எலக்ட்ரிக் ப்ரொபல்சன் சிஸ்டம்ஸ், டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம்ஸ் இதுல இருக்கு. அடுத்தது விசாகப்பட்டினம் கிளாஸ் P-18B டெஸ்ட்ராயர், இதுவும் இந்தியாவோடது தான். 7,400 டன் வெயிட் இருக்கு. இப்போ இதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸை பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 18 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர்ல இருக்கிற 50% டெக்னாலஜி இதுலயும் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் P-15B டெஸ்ட்ராயர் நம்ம உருவாக்கி இது எப்படி இந்த சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம ட்ரையல் பார்த்து தான் ப்ராஜெக்ட் 18 நம்ம உருவாக்கி இருக்கோம். அதனால ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயரை நம்ம 100% நம்பலாம். அடுத்தது ஹைப் 055 டெஸ்ட்ராயர், இது சீனாவோடது. இதோட வெயிட் 12,000 இருந்து 13,000 டன் இருக்கும். இதோட ஃபியூச்சர்ஸை பார்த்தோம்னா இது கொஞ்சம் பெருசு தான் நம்ம டெஸ்ட்ராயரை விட. ஆனா ப்ராஜெக்ட் 18ஓட சென்சார்ஸையும் வெப்பன்ஸையும் கூட மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அமெரிக்காவோட ஆர்லி பார்க் ஃபிளைட் 3, இதோட வெயிட் 9,800 டன். இப்போ இதோட வெயிட்டும் நம்மளோட டெஸ்ட்ராயர் வெயிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதுலயும் ப்ராஜெக்ட் 18ஓட ஸ்டெல்த் இருக்கு. இது இல்லாம ஆட்டோமேஷன் ஓட ஹெட்டா இது பார்க்கப்படுது. இது சவுத் கொரியாவோட சேஜுவாங் த கிரேட், இதோட வெயிட் 10,600 டன் இருக்கும். இதோட ஃபியூச்சர்ஸை பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமாகவே இதுல VLS சிஸ்டம்ஸ் இருக்கு. இதனால அதிகமான மிசைல்ஸை இதால எடுத்துட்டு போக முடியும். இது இல்லாம ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயர்ல இருக்கிற பவர் சிஸ்டம்ஸும் இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஜப்பானோட மாயா கிளாஸ் டெஸ்ட்ராயர், இதோட வெயிட் 10,250 டன் இருக்கு. இதோட ஃபியூச்சர்ஸை பார்த்தா ப்ராஜெக்ட் 18ஓட பவரும் இதுல இருக்கும். இது இல்லாம இதுல BMD பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இதுல இருக்கு. அடுத்தது UKவோட டைப் 45, இதோட வெயிட்டும் 8,500 டன் இருக்கும். இதோட ஃபியூச்சர்ஸை பார்த்தா இன்டகிரேட்டட் ஃபுல் எலக்ட்ரிக் ப்ரொபல்சன்
ப்ரொபல்சல் சிஸ்டம் இதுல இருக்கு. இது இல்லாம ஹெவி பிளேலோடையும் இதால எடுத்துட்டு போக முடியும். இப்போ இந்த எல்லா டெஸ்ட்ராயர்ஸையும் வச்சு பார்க்கும்போது இந்தியா சூப்பர் டெஸ்ட்ராயர் வச்சிருக்கிற நாடுகள் பட்டியலில் இப்போ இந்தியாவும் சேர போகுது. இந்த எல்லா டெஸ்ட்ராயர்ஸுக்கும் சின்ன சின்ன வேரியன்ட் தான் இருக்கும். ஒன்றில் வந்து வெப்பன்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஒன்றில் வந்து ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கலாம், இன்னொன்றில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா டெஸ்ட்ராயரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதில் இருக்கிற வெயிட்டும் சின்ன சின்ன வெப்பன் சிஸ்டம்ஸ் மட்டும் தான் மாறும். இப்போ முக்கியமானது IFEP இன்டகிரேட்டட் ஃபுல் எலக்ட்ரிக் ப்ரொபல்சன். எல்லாருமே இதை பற்றியே பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். சைலண்ட் ரன்னிங். இந்த டெஸ்ட்ராயர் ரொம்ப சைலண்டாக ஓடுறதுனால சப்மரினால இதை கண்டுபிடிச்சு இதை வந்து அடிக்க முடியாது. இது இல்லாமல் பவர் ரிசர்வ் டைரக்ட் எனர்ஜி வெப்பனும் இதில் ரெடியாக இருக்கும். இதுக்கான பவரையும் வந்து கொடுக்க முடியும். இல்லாமல் ஹைப்பர்சோனிக் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் இதில் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி டெஸ்ட்ராயர் தான் ஃபியூச்சர் நேவி வாருக்கு ரெடியாக இருக்க போகுது. இப்போ ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயர் வந்துருச்சுன்னா இந்தியன் ஓசனில் யாரும் இந்தியாவை கேள்வி கேட்க முடியாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடி சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.